வெல்கம் பேக் டு சேனல். சன் நெக்ஸ்ட்ல புதுசா வந்திருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் டிராமா மூவி தான் தீயவர் குழி நடுங்க. நம்ம அர்ஜுன் மற்றும் ஐஸ்வர்யா ஆக்டிங்ல ரீசெண்டா இந்த படம் தியேட்டர்ல வெளியிட்டிருக்காங்க. ஸோ படம் அந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு போல, ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லரே வந்து மொக்கையா தான் இருந்துச்சு. குறிப்பா இந்த படத்தை பாக்குறப்போ எந்த ஒரு நம்பிக்கை இல்லாம தான் பார்த்தேன். நம்பிக்கை இல்லாம பார்த்ததுக்கு எனக்கு இந்த படம் சுத்தமா புரியல. இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு ரைட்டரை கொலை பண்றாங்க. இந்த கொலை யார் பண்ணா, எதுக்காக பண்ணா அப்படின்றத நம்ம அர்ஜுன் கிட்ட தான் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண கொடுப்பாங்க. ஸோ நம்ம அர்ஜுன் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஸோ கடைசியாக அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் கதையாவே இருக்கும். இல்லை ட்விஸ்ட்னு சொல்லிட்டு 2 இடத்துல இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்டுமே அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க்காக இருக்காது. ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு டீசென்ட் வாட்ச் தான். என்ன கேட்டீங்கன்னா இந்த வந்து பிலோ ஆவரேஜ் மூவி தான். ஸோ மேபி இந்த படம் வந்து ஸோ ரொம்ப ரொம்ப நிறைய கிரைம் த்ரில்லர் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் சத்தியமாக பிடிக்காது. ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி எல்லாமே கெஸ்ஸிங்காக தான் இருக்கும். குறிப்பாக ட்விஸ்டே நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ணுற முடியும். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த படம் இப்போ உங்களுக்கு சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. வேண்டவங்க செக் பண்ணி பாருங்க.